ஹலோ விவர்ஸ், நம்ம தோட்டத்தில் இயல்பாக கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வச்சு இந்த சர்பத் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 செம்பருத்தி அளவு எடுத்து அதோட இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சு நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதழ்களை சேர்த்து நல்லாவே கொதிக்க விடுங்க. அந்த நிறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மாறி வரும். நமக்கு தேவை அப்படின்னா இது கூட புதினா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த செம்பருத்தியோட சாறை சேர்த்துக்கணும். நல்லா ஒரு டார்க் ஷேடில் இருக்கிற மாதிரி நம்ம அதை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ எடுத்த பிறகு இதுக்கு நமக்கு தேவையான அளவு சர்க்கரை, உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் லெமனாக பார்த்து நம்ம புளியணும். புளியும் போது அந்த சேஞ்சு நமக்கு அந்த கலர் சேஞ்சே நமக்கு தெரியும். நல்லா அந்த சேஞ்ச் ஆன பிறகு அதை கூட நம்ம பாதாம் பிசினும் இல்லைன்னா சப்ஜா சீட்ஸோ சேர்த்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது